यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்ராஜா ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைப்புச் செய்திகள். மல்லேஸ்வரம் ஸ்ரீமட்டத்தின் குட்டீரத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீனிவாச பெருமானுக்கு நடைபெற்ற ஏகாந்த சேவை மற்றும் கான நீராஜனம். ஸ்ரீமட்டத்தின் திருவல்லிக்கேணி கிளையில் ஸ்ரீ ராமானுஜரின் வெள்ளை சாத்துப்படி உற்சவம். இனி விரிவான செய்திகள். கடந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் குட்டீரத்தில் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகுரு யத்ராஜ ஜீய சுவாமிகளின் முன்னிலையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானுக்கு தோமாலை சேவை சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கான நீராஜனம் இசை நிகழ்ச்சியில் விதுஷி பிரக்ஞா அடிகா அவர்களின் சங்கீத கச்சேரி நடைபெற்றது. அவருக்கு பக்கவாத்தியமாக வித்வான் கார்த்திகேய ராமச்சந்திரா அவர்கள் வயலின், வித்வான் அனிருத்தா பட் அவர்கள் மிருதங்கம் வாசித்தார்கள். பின்னர் விசேஷ ஹாரதியுடன் போக ஸ்ரீனிவாசருக்கு சைனோத்சவம் நடைபெற்றது. ரமண விமோ கலயானி பவந்தமயே ஸ்ரீ ரமண விமோ கலயானி பவந்தமயே ஸ்ருதபாலன லோலுபமாதவநாக வீதி ஹரநாக போக ஸ்ரீ ரமண விமோ கலயானி பவந்தமயே ஸ்ருதபாலன லோலுபமாதவநாக வீதி ஹரநாக போக ஸ்ரீ ரமண விமோ கலயானி பவந்தமயே ஸ்ருதபாலன லோலுபமாத நாகவீதி ஹரநாக போக ஸ்ரீ ரமண விமோ கலயானி பவந்தமயே. பூரி கருணா சமீபத்தில் நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் பக்தர்களான திருமதி ஆஷா மற்றும் ஸ்ரீ பவன் அவர்களின் குடும்பத்தினர் காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகருக்கு சென்றிருந்தார்கள். அங்கு நம்முடைய பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளால் நிறுவப்பட்ட பகவத் ராமானுஜரின் ஸ்டாச்சு ஆஃப் பீஸ் விக்கிரகத்தை தரிசித்து ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து ஆச்சாரியரின் அனுகிரகத்தை பெற்று சென்றார்கள். ಅಲ್ಲಿ ನಾವು ರಾಮಾನುಜ ಸ್ಟ್ಯಾಚು ನೋಡಿದ್ವಿ, ನಿರೀಕ್ಷೆಯದು ಅದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಾವು ಶ್ಲೋಕ ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ವಿ. ಧನ್ಯವಾದ. ಪಾಷಂಡ ಸಾಗರ ಮಹಾಬಡಬಾಮುಖಾಗ್ನಿ ಶ್ರೀರಂಗರಾಜ ಚರಣಾಂಬುಜ ಮೂಲದಾಸಃ ಶ್ರೀ ವಿಷ್ಣುಲೋಕಮಣಿಮಂಡಪಮಾರ್ಗದಾಹಿ ರಾಮಾನುಜೋ ವಿಜಯತೆ ಯತಿರಾಜರಾಜಃ ರಾಮಾನುಜೋ ವಿಜಯತೆ ಯತಿರಾಜರಾಜಃ ವಿಜಯತೆ ಯತಿರಾಜರಾಜಃ விஜயதே. அநேக ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் இப்பொழுது சுவாமி ராமானுஜரின் 1009வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் ஆச்சாரிய ராமானுஜரின் 6ஆம் நாள் உற்சவம் நடைபெற்றது. ஸ்ரீ ராமானுஜர் வெள்ளை சாத்துப்படி சாற்றிக்கொண்டு அஸ்வவாகனத்தில் நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் திருவல்லிக்கேணி கிளைக்கு எழுந்தருளினார். அங்கு அவருக்கு பழங்கள், புஷ்பங்கள் மற்றும் காஷாய வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த திவ்ய சேவையை கண்டு களிக்கலாம்.
எனக்குற்ற செல்வம் ராமானுஜன் என்று இசையகில்லா மனக்குற்றமாந்த பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பரவன் திருநாமங்கள் சாற்றுமென்பா இனக்குற்றம் காணகில்லார் பத்தியேந்த இயல்விதன்றே மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுஷன் புகழ் பாடியல்ல வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்றே. भज भाष्यकारं भज योगकारं भज सूरिनाथं भज योगिनाथं भज भाष्यकारं भज योगकारं भज सूरिनाथं भज योगिनाथं यदुक्ष्मा नरेन्द्रं यतीन्द्रं दयाळुं भज योगकारं भज सूरिनाथं भज योगिनाथं स्वयं भूतपुर्यां समुद्भूय यो भूत् प्रियो रङ्गभर्तो यतीनां च भर्ताः स्वयं भूतपुर्यां समुद्भूय यो भूत् प्रियो रङ्गभर्तो यतीनां च भर्ताः तमेवाद्यनाथं मम प्राणनाथं तमेवाद्यनाथं मम प्राणनाथं प्रपन्नो भजेऽहं प्रसन्नं कुरुं त्वां भज भाष्यकारं भज योगकारं भज सूरिनाथं भज योगिनाथं अहं कल्किसिंहं हरिं श्रीशमेव स्वयं सन्तु कामो ராமானுஜருடைய வெள்ளசாத்துப்படி உற்சவம்ங்கிறது ஸ்ரீபெரும்புதூர்ல ரொம்ப முக்கியமான உற்சவம். இப்ப உற்சவம் சித்திரை திருவாதிர உற்சவம் நடக்க போறது இல்லையோ, அதுல ஒரு நாள் வெள்ளசாத்துப்படி உற்சவம் ராமானுஜர் கண்டருள்றார். அதாவது இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல எழுந்தருள் இருக்கிற ராமானுஜ விக்கிரகத்துக்கு வெள்ளை திருப்பரியட்டம் சார்த்தி திருதண்டம் கையில இல்லாமல் புறப்பாடு நடக்கிறது. அன்னைக்கு மேலக்கோட்டைக்கு சுவாமி எழுந்தருளினார் இல்லையோ, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறா போல இன்னைக்கு புறப்பாடு. ஏன்னா அவர் வெள்ளை சாத்திக்கவே மாட்டார், சன்னியாசி ஆயாச்சுன்னு அப்புறம் காஷாயத்தை மாத்துவாளா. ஆனா அன்னைக்கு அதை நிர்பந்தமா மாத்தின்னு போனாரோ இல்லையோ, அந்த உற்சவத்துக்கே வெள்ளை சாத்துப்படி உற்சவம்னு பேர். ஆனா என்ன வழக்கம்னா, உள்ளுக்குள்ள காஷாயத்தை சாத்திடுவா, உள்ளுக்குள்ள திருதண்டத்தையும் மறைச்சு வச்சுடுவா, அதுக்கு மேல வெள்ளையை சாத்தி கொண்டு ராமானுஜர் எழுந்தருள்கிறார். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை
கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் திவ்ய பிரபந்த தாரா உபன்யாசத் தொடரில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ ஊவே புத்தூர் பாலாஜி சுவாமி அவர்கள் ராமானுஜ நூற்றந்தாதியிலிருந்து 100வது பாசுரம் முதல் 105வது பாசுரம் வரை உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ராமானுஜோ விஜயதே யதிராஜராஜः. இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 6ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி, 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருது, சுக்லபக்ஷம், த்விதீயை திதி, காலை வரை பரணி நட்சத்திரம், பிறகு கிருத்திகை நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.